In this class, let us continue our discussion on terms used in accountancy. இந்த கிளாஸ்லயும் நம்ம terms used in accountancy continue பண்ணலாம். Second term, purchases. Goods purchased by a business with the intention of resale is called purchases. It is not for business use but meant for resale. ஒரு பிசினஸ்ல purchases அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா விக்கிறதுக்காக நம்ம வாங்குற சரக்குகளை தான் நம்ம பர்ச்சேஸ்னு சொல்லுவோம். ஒரு பிசினஸ்னுடைய சொந்த உபயோகத்திற்காக அது இல்லை. Third one, purchase returns. When the goods purchased by a business are returned to suppliers, it is known as purchase returns or returns outwards or returns to suppliers. The reasons for the return may be damaged to goods during transit or poor handling, loading and unloading, defective packing, accidents, etc. Purchase returns அப்படிங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா விக்கிறதுக்காக வாங்கின கூட்ஸை சப்ளையருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம திருப்பி அனுப்ப வேண்டி வந்ததுன்னா அதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் சொல்றோம், இல்லைன்னா ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்ஸ் சொல்றோம், இல்ல ரிட்டர்ன்ஸ் டு சப்ளையர்ஸ் சொல்றோம். திருப்புவதற்கான காரணங்கள் போக்குவரத்தின் போது டேமேஜ் ஆயிருக்கலாம், சரியா ஹேண்டில் பண்ணாம இருந்திருக்கலாம், ஏற்றும் போதும் இறக்கும் போதும் டேமேஜ் ஆயிருக்கலாம், பேக்கிங்ல டிஃபெக்ட் இருந்து அதனால டேமேஜ் ஆயிருக்கலாம், ஆக்சிடென்ட்னால டேமேஜ் ஆயிருக்கலாம். அடுத்தது சேல்ஸ். when goods meant for resale are sold, it is called sales. விற்கதற்காக எதை வாங்கினோமோ அதை விற்கும் போது அது சேல் ஆகிறது. some of the important points to remember in the case of sale: in the sale, buyer becomes the owner of goods irrespective of cash or credit sales. cash sales ஆ இருந்தாலும் சரி, credit sales ஆ இருந்தாலும் சரி, பையர் ஓனராக ஆகிடணும். இரண்டாவது, the buyer acquires the right to handle the goods at his will and pleasure. வாங்கினவர் சரக்க அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவர் அதை பயன்படுத்தலாம், அதை செல்லர் தடுக்க முடியாது. மூணாவது, seller has no right to repossess the material in case of default in payments. சரக்கு வாங்கினதுக்கு பணத்தை கொடுக்க தவறினால் விற்றவர் அந்த பொருட்களை திருப்பி எடுத்துக்கொள்ள உரிமை இல்லை. 5. Sales returns. When the goods sold are returned by the customer, it is called sales returns or returns inwards. Sales returns னு சொல்றது நாம் முன்னாடியே பார்த்த காரணத்துக்காக சரக்கு வாங்கியவர் நமக்கு திருப்பி அனுப்பினால் அதை sales returns or returns inwards னு சொல்றோம். Debtor. A person who receives a benefit without giving money or money's worth but liable to pay in the future. He is a person who has to pay money to business. Debtorங்கிறது யாருன்னா ஒரு பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணிட்டு அதற்கான பணமோ பணத்தின் மதிப்போ கொடுக்காமல் இருப்பவர் டெட்டார்னு சொல்றோம். ஆனா அவர் எதிர்காலத்துல அந்த பணத்தை செலுத்த கடமைப்பட்டவர். அதாவது பிசினஸுக்கு பணம் தர வேண்டியவர் டெட்டார். Creditor. A person who gives a benefit without receiving money or money's worth but to claim in future. He is the person to whom the business has to pay money. Creditor ங்கிறது யாருன்னா ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துட்டு அதற்கான பணத்தையோ பணத்தின் மதிப்பையோ பெற்றுக்கொள்ளாதவர் கிரெடிட்டார். யாருக்கெல்லாம் பிசினஸ் பணத்தை கொடுக்கணுமோ அவர் கிரெடிட்டார். அடுத்தது ஸ்டாக். Unsold goods lying with the business in a particular date are known as stock. ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிசினஸ்ல விற்காமல் இருக்கின்ற சரக்குகளை ஸ்டாக்னு சொல்றோம். அடுத்தது கேபிட்டல். Capital is the amount invested in a business by the owner. உரிமையாளர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை கேபிட்டல்னு சொல்றோம். Then drawings. It represents amount of cash, goods or any other assets which the owner withdraws from the business for his personal use. Businessல இருந்து சொந்த உபயோகத்துக்காக ஓனர் எடுத்துக்கிற பணமோ கூட்ஸோ இல்ல ஏதாவது சொத்துக்களோ டிராயிங்ஸ்னு சொல்றோம். 11. Good debts. Debts which are sure to be realized are called good debts. கடனுக்கு சரக்கு வித்திருக்கும் போது கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம திரும்ப பெற முடியும்னு சொன்னா அதை குட் டெட்ஸ்னு சொல்றோம்.
12 doubtful debts. The debts which may or may not be realized are called doubtful debts. கடனுக்கு வித்த சரக்குக்கு பணம் வருமா வராதா அப்படின்னு சந்தேகமா இருந்ததுன்னா அதை doubtful debts னு சொல்றோம். 13 bad debts. The debts which cannot be realized at all are called bad debts. பணமே வசூல் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தா அதை bad debts னு சொல்றோம். 14 solvency. Solvency is the ability of a person or a business to pay the debts. பிசினஸ்ல இருக்கிற எல்லா கடன்களையும் நம்மனால திருப்பி செலுத்திட முடியும் அப்படின்னு சொன்னா அதை solvency அப்படின்னு சொல்றோம். 15 insolvency. Insolvency is the incapability of a person to pay the debts. பிசினஸ் உடைய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை வந்து insolvency அப்படின்னு சொல்றோம். 16 depreciation. Depreciation is the decrease of the value of an asset over time due to use, wear and tear or obsolescence. Depreciation அப்படிங்கிறது ஒரு சொத்துடைய மதிப்பு நாளடைவில் அதை நம்ம பயன்படுத்துறதுனாலயோ அல்லது பழுது அடைவதனாலயோ அல்லது ஒரு புதிய கண்டுபிடிப்பு இதனாலேயோ குறைவதை நாம் depreciation என்று சொல்லுகிறோம். This is a legal document prepared by the seller in case of credit transactions. It is a promise that the amount for the goods purchased will be settled on the due date. கடனுக்கு சரக்கு விற்கும் போது அவங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அதனால ஒரு ப்ராமிஸை எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு கடனுக்கு சரக்கு கொடுக்கிறோம். அதுதான் bills receivable, bills payable னு சொல்றோம். அது வந்து பணத்தை ஒரு குறிப்பிட்ட நாள்ல கொடுக்கிறதுக்கான ஒரு promise. Since it is drawn by the seller, it has to be accepted by the buyer. Then it becomes a legal document. இது செல்லர் தான் இதை ப்ரிப்பேர் பண்றாரு. அதனால அது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஆகணும்னா பையர் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். The person who draws a bill is the seller and it is bills receivable for him. அந்த ப்ராமிஸை எழுதுறவர் வந்து செல்லர், அது அக்செப்ட் ஆச்சுன்னா அவருக்கு அது bills receivable ஆக ஆகும். The person who accepts the bill is the buyer and it is bills payable for him. பையர் வந்து அந்த ப்ராமிஸை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அது bills payable. ஏன்னா அதற்குரிய பணத்தை அவர் கொடுக்கணும். The bill can be discounted with the banker. நமக்கு உடனடியா பணம் வேணும்னா பேங்க்ல கொடுத்து அதை பணமாக மாத்திக்கலாம். அதை வந்து discounting the bill of exchange with the banker அப்படின்னு சொல்றோம். So far we have been discussing about the various terms used in accountancy which are very important for journalizing. இதுவரைக்கும் நம்ம ஜர்னலைசிங்க்கு தேவையான மிக முக்கியமான டேர்ம்ஸை பற்றி தெளிவாக பார்த்தோம். Let us pass on to the next one, classification of account. அக்கவுண்ட்ஸ்னுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம். Account has been classified into two as personal and impersonal. These personal accounts are again classified into natural, artificial and representative, and impersonal accounts are classified into real and nominal accounts, and let us discuss them in detail. Account வந்து ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து பர்சனல் அக்கவுண்ட், இன்னொன்று வந்து இம்பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்ட்ல மூணு வகைப்படும். ஒன்று நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், கடைசியா ரெப்ரசன்டேட்டிவ். அதே மாதிரி இம்பர்சனல்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்று ரியல் அக்கவுண்ட், இன்னொன்று வந்து நாமினல் அக்கவுண்ட். Personal account. Personal accounts are related to persons. They are of three types. தனிநபர் சம்பந்தப்பட்ட கணக்குகள் வந்து பர்சனல் அக்கவுண்ட் சொல்றோம். அது மூன்று வகைப்படும். நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட். நேச்சுரல் பர்சன், human beings are natural persons. Example, Suresh account, Anil account. மனிதர்களுடைய பெயர் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ல வந்துச்சுன்னா அது நேச்சுரல் பர்சன்ஸை குறிக்கும். உதாரணமாக சுரேஷ் அக்கவுண்ட், அனில் அக்கவுண்ட் என்ற பெயர்கள். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ்,
the business units created by law are artificial persons. ஒரு சட்டத்தினால உருவாக்கப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ். அதற்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நேம் ஆஃப் த கம்பெனிஸ் வந்தாலோ, நேம் ஆஃப் த பேங்க்ஸ் வந்தாலோ, நேம் ஆஃப் த கோஆபரேட்டிவ்ஸ் வந்தாலோ, நேம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் வந்தாலோ அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸை குறிக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட்ஸ். If an account collectively reflects persons, they are representative personal account. ஒரு அக்கவுண்ட் ஒட்டுமொத்தமாக நமக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ இல்லை யார்கிட்ட இருந்தாலும் வரணுமோ அப்படிங்கிறத அதை நமக்கு காட்டினால் அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட்னு சொல்கிறோம். உதாரணம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ், accrued incomes, prepaid expenses or advances paid, prepaid incomes or amount received in advance. இது வரைக்கும் நம்ம business transactions தவிர மற்ற terms எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸில் பர்சனல் அக்கௌண்ட்டை பற்றியும் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய மற்ற 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது பயன்படட்டும். அதே சமயத்தில் துரைன் கிளாஸ் ரூம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.